நாங்கள் கேக் ஷாப் வந்துட்டோம். இப்போ இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அது என்னன்ட்டு பார்ப்போம். வெயிட். சாக்கோ சிப்ஸ் டார்க் வேணுமா லைட் வேணுமா? லைட் எடுத்துக்கோங்க, டார்க்கு கசக்கும். லைட்டு ஒயிட் எடுத்துப்போமா? சாக்கோ சிப்ஸ் ஒயிட் வேணுமா? எவ்வளோ சாக்லேட் ஒயிட்டு டார்க்கா? எல்லாமே சாக்லேட் தான். கம்மியாகும் பில்லி போடும்போது. சரி இதில் ஒயிட்டு அது இருக்கு பாரு சின்னது. கஸ்டர்டு சின்னது காட்டுறோம். சரி இப்போ இது வச்சுருவோம் இங்கே ஒயிட்டும். எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. வாங்கணும்னா ஃபுல்லாக தேங்க இந்த அளவு போதும்ல? 50 ரூபா. வேறு என்ன ஃப்ளேவர்? இதுனா இது வெண்ணிலா ஃப்ளேவர். அதுலேயே வேறு ஃப்ளேவர் இருக்கான்னு கேளு. வெறும் கோல்ட் சுகர் பால். இது வந்து சில்வர் சுகர் பால், ஒயிட் சுகர் பால். நாங்கள் இது எடுக்கலை, நாங்கள் இதுதான் எடுத்திருக்கோம். இதில் நாங்கள் என்ன எடுத்தோன்னா இது இல்லை, இது எடுத்திருக்கோம். இது ஒன்று மட்டும் எடுத்திருக்கோம். இதை விட பெருசாக கூட இருக்கும். நீங்கள் கேக் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி கப் கேக் ட்ரே இருக்குது. இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. எக்கச்சக்கமான ஓகே. இதெல்லாம் பம்கின் சீடு, ரெட் இம்ப்ரூவர், ஈஸ்ட்டு நிறையா இருக்குது. இது கேக் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து வாங்கினா எல்லாமே கிடைக்கும். இது கப் கேக் ட்ரேலாம் இருக்குது. அப்படியே வாங்க. இதுக்கப்புறம் யாரும் இல்லை, எடுக்க முடியல. டின்னு பீஸா ட்ரேஸ். உங்கள் வீட்டில் பீஸா செய்வீங்கன்னா வாங்கிக்கோங்க. நாங்கள் யாருக்குமே சீஸ் பிடிக்காது. கேட்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், பட் சீஸே பிடிக்காது. இது எதுக்குன்ட்டு தெரியல. ஐ திங்க் சீஸ் கேக் செய்ய. ஓகே பாருங்கள், நல்ல நல்ல டின்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டின் தான் எனக்கு எதுக்குன்ட்டே மறந்து போச்சு. ஓகே, பிஸ்னஸ்க்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா லம்பாக தூக்கிட்டு போயிடலாம். டாப்பர்லாம் கூட இருக்குது, அந்த சைடு இருக்குது டாப்பர்ஸ். அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட அப்புறமா காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது. நீங்கள் இத்தனோண்டு கேக் செஞ்சு யாருக்குன்ட்டு கொடுப்பீங்க? ஓகே, என்ன ஆச்சு? இதோ கப் கேக் மோல்டு, சிலிக்கான் மோல்டு தான் வச்சுக்கோ. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. சீஸ் பட்டர். இங்கே வந்து ஒன்லி கேக் ஐட்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணுன்னா கூட இங்கே இருக்குது. சாஸ் இருக்குது, ரோஸ் மில்க் எசன்ஸு, பிக்கிள்ஸ். பிக்கிள்னால் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் மாதிரி சொல்லலை. நம்ம ஃபாரினில் சாப்பிடுவாங்க அதில் இந்த வெள்ளரிக்கா பற்றி அந்த பிக்கிள்ஸ் அந்த சைடு இருக்குது. அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். இது ஒரு ஸ்பைசஸ். சில்லி ஃப்ளேக்ஸ், விப்பு க்ரீம் பவுடர். ஆமாம், நிறையா இருக்குது. என்னென்னன்ட்டு தெரியல. ஓகே, மில்க் மெய்ட் பாருங்க. இந்த ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு குடிச்சாலே ஜூஸாக மாறிடுமாமா. எல்லா விதமான ஃப்ளேவர்ஸும். காஸ்ட் சொல்லுங்க. இங்கே வந்து நிறைய ஸ்பேச்சுலா, குக்கி கட்டர், சாக்லேட் செய்கிற மோல்டு, கப் கேக் மோல்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த நைஃப் இருக்குது, பைப்பிங் பேகு, நம்பர்ஸு, வேர்ட்ஸு பற்றிலாம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த கடை பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறோம். அட்ரஸ் முதல் கொண்டு பார்த்துக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு
டாப்பர் வேணும்னா இது என்ன டாப்பர்? ஹாப்பி பர்த்டே டாப்பர். அந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து இங்கே தான் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கிடைக்கும். ரோஸ் டிசைனா இந்த மாதிரி நிறையா இருக்குது. என்னென்னு தான் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஆல்ரெடி காட்டிட்டேன்னு நினைக்காதீங்க. நம்ம பாதி தான் காட்டினேன். மேலே பாருங்க நிறைய டின்னு. அதே செக்ஷனில் இது வந்து என்னதுன்னா ஸ்பைசஸ். நிறையா ஸ்பைசஸ் இருக்குது. வந்து கப்பிள் டாப்பர்ஸ். ஆமாம் பாருங்க நல்லா இருக்குல்ல. இன்னும் நிறையா இருக்குது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இது மாதிரி நிறையா போட்டு வச்சுருக்காங்க. ரைட் பேபி. அப்புறம் பட்டர்ஃப்ளை தீமில் கேக் உங்களுக்கு ஆர்டர் வருது. பட்டர்ஃப்ளை வேணும்னா நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் ரேட் கம்மியாக இருக்கும். ஓகே, இது ஸ்பைசஸ். அப்புறம் கொக்கோ. இது வந்து என்னது? ஸ்வீட் சில்லி சாஸ். பாஸ்தாக்கு மசாலா. மோல்டு. மோல்டு இருக்கு. பினாட்டா கேக் செய்யுங்கல்ல, பினாட்டா கேக்குக்கான மோல்டு. பினாட்டா கேக் மோல்டு. கொக்கோ பவுடர், கொக்கோ லைட்டு, கிறிஸ்பி பாட்ஸு, பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட் ஜாம்ஸு. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா எல்லாமே அவ்வளோ பெருசு பெருசாக தராங்க. நிறையா தராங்க. நிறையா இருக்குது. லைட் கொஞ்சமாகவும் இருக்குது, பட் கொஞ்சோண்டு தான் கொஞ்சமாக தராங்க. அதே மாதிரி ஃப்ளேவர்ஸ். இது எல்லாமே ஃப்ளேவர்ஸ் தான். இது வந்து கலர்ஸு. எல்லா விதமான கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ளேவர்ஸ். ஆல்மண்ட், கார்டமன், வாட்டர்மெலன், பெப்பர்மெண்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் ட்ரீம் கேக் செய்கிறதுக்கான டின் இருக்குது. ட்ரீம் கேக் டின் பெருசு, குட்டி. அப்புறம் இன்னொன்று இருக்குது. இல்லை ரொம்ப குட்டியாக வீட்டுக்கு செய்கிறீங்கன்னா இது ஏதாவது வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள் ப்ளூபெர்ரி ஃப்ரூட் ஃபில்லிங். இது சிக்கன் மிக்ஸு, எக் ஃப்ரீ சாக்கோலாவா மிக்ஸ் கேட்காம. இது நமக்கு யூஸ் ஆகும் தெரியல. பெரிய பெரிய ஸ்ப்ரிங்கு நிறையா இதோட நமக்கு தெரிய மாட்டேங்குது. பேக்கர்ஸ் ஃபலோடா மிக்ஸ். பேக்கர்ஸ் ஃபலோடா மிக்ஸ். இது வந்து ஃபலோடா மிக்ஸ். நீங்கள் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு இதை போட்டிங்கன்னா போதும். அப்புறம் இந்த சைடு எங்கே பாருங்கள், இதை பாருங்கள். இதுதான் ப்ரெட்டுக்கு நிறையா. இதுதான் ப்ரெட்டுக்குதான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இதெல்லாம் எதுக்குன்ட்டே தெரியல. இதாங்க ஹார்ட் அண்ட் டென் இருக்குது. ஹார்ட் அண்ட் டென்னு இது லேட்டு. இதுதான் எனக்கு கடைசிக்கு எதுன்ட்டே தெரியல. இன்னும் நிறையா இருக்குது. இது நான் கீழே நினச்சிட்டு வந்துட்டு. ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் சைடு. பின்னாட்டா. அப்புறம் இந்த பின்னாட்டா கேக்குக்கு ஹேமரு, பாப்பரு நிறையா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோதான். அது பாருங்கள், ஜாப்பனீஸ் ஸ்டைல் இவ்வளோ பெருசு. என்னத்தை பண்ண போகிறாங்க. அப்படியே அடுத்ததுக்கு போகலாம். இதோ வருது பார்பி டால். இந்த பார்பி டால் என்ன ஆச்சுன்னு தெரியல. கூட உட்காந்துட்டு எனக்கு பார்பி டால் திங்க கேட்டுட்டு. பார்பி டால்ஸ் இது ஜெல்லி எக்ஸ்பைரிங் டேட்டோட கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நூடுல்ஸ் இருக்குது. நெட்டெல்லா. நிறைய பேர் இப்போ ப்ரௌனி மேலே நெட்டெல்லா போட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கு. ஆனால் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. உள்ள ஒரு சாக்லேட் மறைஞ்சிட்டு நிறைய இருக்குது. அப்புறம் இது என்ன வேஃபர். இல்லை ஒயிட் சாக்லேட். இது எடுத்துக்கோங்கம்மா, ஒயிட் சாக்லேட். ஓகே, இது இருக்குது பாருங்கள், ஒயிட் சாக்லேட். மொஜிட்டோ சிரப். ஆமாம், மொஜிட்டோ சிரப். மொஜிட்டோவில் வந்து நான் குடிக்க மாட்டேன், எனக்கு அவ்வளோக்கும் பிடிக்காது. இதுவும் வந்து ஃபலோடா மிக்ஸ் தான்.
அப்புறம் மார்ஷ்மெலோ இருக்குது. யாரெல்லாம் மார்ஷ்மெலோ இது சாப்பிட்டதுன்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட்டதில்ல, வாங்கி தர மாட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் என்னென்ன எசன்ஸ்னே அப்புறம் இது ஜெல்லி மிக்ஸ். நாங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம், எனக்கு வரல ஜெல்லி மிக்ஸ். இதை நீ பார்த்து ஒன்றும் பண்ண மாட்டேங்க. ஓகே. அப்புறம் இது ஹர்ஷி சிரப். நான் ஹர்ஷீஸில் சிரப்பு நெட்டலா இந்த மாதிரி ஒன்றும் கூட வாங்கினதில்லை. ஜெல்லி மிக்ஸ் இது. அப்புறம் இது சில்லி சாஸ், ஆலிவ் சாஸ், நிறைய சாஸு சிரப்லாம் இருக்குது. உங்களுக்காக பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுதான் சிஸ்லர்ஸ். அந்த சிஸ்லர் ட்ரே இருக்கும்ல, அது வெயிட்டாக இருக்குது. சிஸ்லருக்காக ட்ரே. நிறைய பேர் சிஸ்லர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த சிஸ்லர் கண்டாலே ஆகாது, சுத்தமாக பிடிக்காது. ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. ஏன்னா நிறைய பேர் அதை சாப்பிடுவாங்க. இன்னொன்றும் இருக்குது, ஸ்டாக் பண்ணுறதுக்கு நம்மள ஸ்டிக்கர் பண்ணல அந்த ஸ்டிக் இது. அப்புறம் இது ஸ்டென்சில்ஸ், இது ஸ்டாக் பண்ணுற ஸ்டிக் இருக்குது. மில்க் மேட் இருக்குது, பாஸ்தா, இது வந்து வேஃபர்ஸ், தேவையான நிறைய பொருள் இருக்குது. பெரிய பெரிய அதாவது கொக்கோ பவுடர் பழகு. இங்கே பாருங்க, ஃபேரங்கீட்டுக்கு இது அது. ஆமாம் இல்லை டேடி, இது எடுங்க டேடி, இதுதான் டேடி கரெக்டு நம்ம செய்கிறதுக்கு. இந்த மாதிரி 2 எடுத்தால் போதும். வாங்கிட்டு கேளுங்க. சிசர்ஸ் இருக்குது, வெப்டு அச்சு, டக்குன்னு பேர் ஞாபகம். இங்கே பாருங்க, விப்டு க்ரீமுக்கு இது எல்லாமே போட்டுக்கலாம். குக்கி கட்டரு, ப்ரஷ் இருக்குது. ப்ரஷ் எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. திடீர்னு சவுண்டு கேட்குது, எங்கேருந்து கேட்குதுன்ட்டு தெரியல. இது நிறையா இருக்குது. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நானே இப்போ பாதி தான் எடுத்துருக்கேன். இன்னும் நான் எவ்வளவோ இருக்குது தெரியுமா எடுக்க. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய எசன்ஸ் இருக்குது, நிறைய எசன்ஸ் இருக்குது. அதுவும் இங்கே குட்டியும் இருக்குது, சாஸ்லாம். என்ன கேக்கு தேவையான எல்லா தூளுமே இருக்குது இங்கே. ஸ்னோஃப்ளேக்ஸ் கொட்டுது. கேஷ்யூஸ், பிஸ்தா, பாதாம், இது வந்து எக்கச்சக்கமாக இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். பார்பியில் என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஒரு குட்டி பையன் இருக்கான் பாருங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் டேக்கு ஏதாவது கேக் பண்ணுறீங்கன்னு வைங்க, இதை வாங்கிட்டு போய் வச்சுருங்க. இவன் 2வது அதெல்லாம் கிராண்ட் பேரண்ட்ஸாகவே வராங்க. இது கப்பிள்ஸ்க்காக உருவாக்கின ஒரு அப்புறமா தான் வருது. இதுக்கு மட்டும் தலையை காணும். இந்த பார்பி கேக் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே நிறையா இருக்குது, இப்போதைக்கு காட்ட முடியல. ஆனால் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சதே இதுதான். அழகாக டான்ஸ் ஆடுது பார்த்தீங்களா, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக. இதுலேயும் இந்த ஹர்ஷீஸ் குட்டியாகவும் வச்சுருக்காங்க. ஃபாண்டன்ட் இருக்குது, நானே பார்க்கல, இப்போ தான் ஃபாண்டன்ட் இருக்கிறதே பார்க்கலாம். ஃபாண்டன்ட்லாம் மாட்டோம். பட் இன்னொரு பேர் வந்துருக்கோம், என் பேர் தேனிலா. என்ன நீங்கள் சாப்பிட போகிறீங்க கரெக்டாக? எவ்வளோ ரேட் எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் தானே பார்க்குறீங்க.